புத்தக வாசிப்பில் நீங்கள் ஈடுபடுகின்ற பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்றேன். ஒரு பேருண்மையை சொல்கிறேன், என்ன நடக்குதுன்னு. நான் ஒரு புத்தகத்தை திறந்து வாசிக்கிறேன். ஒரு காட்சி வருகிறது. நீல ஆடையுடன் ஒருத்தி சூரிய கதிர்கள் விளையும் அந்த அதிகாலை பொழுதில் ஒரு வெண்கல பானையோடு நதிக்கரை ஓரம் போனாள். சென்று சலசலத்து கொண்டிருக்கும் அந்த நதியிலே தன்னுடைய பானையை வைத்து கொஞ்ச நேரம் அளவலாவி விளையாடிவிட்டு அதை முழுமையாக அவள் நிரப்புகின்ற அந்த நேரத்தில் அப்படின்னு கதை நிற்கிது. இப்போ நான் சொன்னேன், நீங்கள் வாசிச்சிங்கன்னா இங்கே காட்சி விரியுதா, கேமரா ஒன்று ஆன் ஆகுதா, உங்களுக்கு பிடித்தமான பெண் நீல நிற ஆடையில் வருகிறாளா, உங்களுக்கு பிடித்தமான நதிக்கரை ஓரத்தில் இருக்கிறாளா, பானையினுடைய டிசைன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்குதா? இப்போ வாசிக்கிறதுல இவ்வளோ வசதி இருக்கு. இப்போ ஏற்கனவே ஒருத்தன் அந்த படம் பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நான் அதை பார்க்குறேன், ஒரு சிந்தனையும் இல்லை, அதை பார்க்கிறேன். புத்தக வாசிப்பு என்பது நம்முடைய கற்பனையின் கதவுகளை திறந்து விடுகிறது. ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். இமேஜினேஷன், கற்பனை திறன் வளர வேண்டும் என்றால் வாசிக்கணும். நாம் ஏற்கனவே யாரோ ஒருவர் வாசித்ததை அவர் படத்தில் சொல்லுவதை நாம் பார்த்து கைத்தட்டுறோம். நான் இதை பல நேரங்களில் சொல்லியிருக்கேன், இன்னைக்கும் சொல்றேன். ஏன்னா வாசிக்கிற முதன்மை அலுவலர் உட்கார்ந்து இருக்கிறார். நான் ரொம்ப பிடிச்சு வாசிச்ச புத்தகம் எது தெரியுமா மேடம்? பொன்னியின் செல்வன். நீங்களும் தானா? நான் சொல்ற ஆள் பிடிக்கும்னு மட்டும் சொல்லிடாதீங்க, உங்க மேல பொறாம வந்துடும் எனக்கு. வந்தியத்தேவன். ஐயோ அம்மாடி, வந்தியத்தேவத்தின் மீது அவ்வளோ ஒரு ஆசைங்க எனக்கு. ஒரு 14 வயசுல நான் படிச்சிருப்பேன். நான் பால்கனியில் நின்றுட்டு இருக்கும் பொழுது பஞ்சகல்யாணி குதிரையில் அவன் வருவான். நான் திப்பு தெருவினுடைய மீசாயிப்பேட்டையில் மேலே இருந்தவனை கீழே குதிச்சு பார்க்கும்போது, ஏ பேபி கமான் அப்படின்னு சொல்லுவான். நானும் மேலே இருந்து கீழே குதிச்சு அவன் பஞ்சகல்யாணி குதிரையோடு ஓடிடுவோன்லாம் கனவு கண்டிருக்கேங்க நான் இந்த 14 வயசுல. இப்போ பொன்னியின் செல்வன் படம் பார்த்தேன், நல்ல வேளை அவன் வரல. ஏன்னா அது மணிரத்னம் சாருடைய வந்தியத்தேவன், அது என் வந்தியத்தேவன் இல்லை. வாசிப்பில் இருக்கக்கூடிய பேர் அனுபவம் அதுதான். என்னால் அவருடைய குந்தவையோ நந்தினியையோ பழவேட்டரையரையோ என்னால் அந்த உருவத்திற்கு உள்ளாக என்னால் நிலை நிறுத்திக் கொள்ளவே முடியவில்லை. அது என்னுடைய பழவேட்டரையன், என்னுடைய நந்தினி, என்னுடைய குந்தவை, என்னுடைய அருண்மொழி. நான் வாசிக்கின்ற பொழுது எனக்கு விரிகின்ற உலகம் மிகப்பெரியது. அந்த அனுபவத்தை குழந்தைகளிடமிருந்து அடுத்த தலைமுறையிடமிருந்து பறிக்காமல் அவர்கள் சிறகு விரிக்க பறக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு புத்தகத்தை கொடுங்கள். ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு இறகாக வந்து ஒட்டிக்கொள்ளும். வாழ்க்கையில் அனுபவங்கள் அலாதியானவை. அந்த அலாதியான அனுபவங்களை வாசிக்கின்ற பொழுது என்னுடைய சிறகுகள் விரிகின்றன. நான் அதில் இறகுகளை சேர்த்து கொண்டே இருக்கிறேன்.